கேடு மற்றவங்களாம் பத்தி கவலைப்படாது கேடு. இதே மாதிரி ஜாலியா இருக்க கத்துக்கோ. ஏன்னா எனக்கு நானே டிவி நானே ரிமோட்டு. ஆமாப்பா, ஜாலியாக இருக்குது, கற்றுக்கங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தான் டிவி, நம்ம தான் ரிமோட். நமக்கு என்ன தேவைன்னு நம்மளா தான் மாற்றிக்கிறணும், மற்றவங்கள மாற்றவே விடக்கூடாது. நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியுமா? ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆமாப்பா, நான்லாம் ஒரு 6-7 வருஷமா வீணா வீட்டில் இருந்து வெட்டி சோறு தான் தின்னுட்டுருக்கேன். என்ன மாதிரி நீங்கள்லாம் வீணா வீட்டில் இருந்து வெட்டி சோறுலாம் சாப்பிடாதீங்க, சரியா? உழைச்சி சாப்பிடுங்க, ஓகே? சோறுனோடனே தான் நமக்கு நான் வருது. சண்டேனாலே நம்ம ஆட்டை பிடிப்போமா, கோழி அறுப்போமா, மீனை உரசுவோமான்னு இருப்போம். இன்றைக்கி எங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லை. இன்றைக்கி நமக்கு விதிக்கப்பட்ட உணவு என்னவென்றால் சாம்பார் சாதம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நாங்கள் அது என்ன ஃபங்க்ஷன்னா, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், வீடு கட்டணும்னு. எங்களுக்கெல்லாம் கனவாகவே போக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு, வேறு யாரும் இல்லை, எங்களோட சித்தப்பா வீடு. அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சி ஃபங்க்ஷன். இன்னைக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, வடை ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பாலும் காய்ச்சிட்டாங்க. சரி, நம்ம போனது என்ன திங்கிறதுக்கு தானே அப்படி சொல்லிட்டு நல்லா வீடை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பாலை குடிச்சிட்டு சாப்பாடு போடுங்களான்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டையை சாவகாசமாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோடு உட்காந்து ஒரு ஓரமாக ஊரில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு புறணியை பேசி பொதுவாக இன்றைக்கி பொழுத முடிச்சாச்சு. சரி, வரட்டா? அடுத்த ஒரு மொக்க வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.